வணக்கம். இன்றைக்கி டியூஸ்டே. நம்ம பார்த்துருக்கிறது பேங்க் நிஃப்டி மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்பயுமே 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் மட்டும் பார்க்காதீங்க. 1 ஹவர் கேண்டிலும் பாருங்கள், டே கேண்டிலும் பாருங்கள். நம்ம இதை ட்ரெண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறதுல 15 மினிட்ஸில் ஒரு ட்ரெண்ட் லைன் கீழே போட்டிருக்கோம். ஆல்ரெடி நேற்று சப்போர்ட் எடுத்தது அந்த ட்ரெண்ட் லைனில். இன்றைக்கி அதை பிரேக் பண்ணால் புட் சைடில் நம்ம ட்ரேடு இருக்கும். இல்லை அகெயின்ஸ்டாக மேலே போச்சு அப்படின்னா மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அந்த இதிலேருந்து புட் சைடு தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி செக்டார் வைஸ் பார்த்தாலும் பேங்கிங் செக்டார், ஏர்லைன்ஸு ரெண்டுமே நெகட்டிவில் தான் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது 15 மினிட் கேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ புட் சைடு நம்ம போகல, ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் கேண்டில் கீழே நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த 46,400 சப்போர்ட் எடுத்துருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்விங் லோ இருக்குது பாருங்கள், மார்க் பண்ணி காமிக்கிறாருங்க. இந்த ஸ்விங் லோவில் அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இந்த ஸ்விங் லோ எவ்வளோ பவராக இருக்குன்னு, அந்த கேண்டில் எவ்வளோ தூரம் புல்லிஸாக மேலே போயிட்டுருக்குன்னு. இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. அது ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நம்ம ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லி கால் சைடு போக முடியாது. ஏன்னா பாருங்கள், மேலே 200 EMA இருக்குது. 200 மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் ரொம்ப இருக்கிற கொஞ்சம் பவரானது. அதனால் நம்ம கால் சைடும் போகல. நம்ம அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கேண்டில் இன்னும் க்ளோஸ் ஆகலை. எப்பயுமே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆன பின்னாடி அதோட டைரெக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் எடுங்க ட்ரேட். கேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. நினச்சபடியே அந்த ட்ரெண்ட் லைன் கீழே ஓப்பன் ஆகிட்டு நம்ம ட்ரேட் அந்த இதில் என்ட்ரி எடுத்துட்டோம். கீழே அந்த எல்லோ லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த எல்லோ லைன் வரைக்கும் நம்மளோட டார்கெட் அதுக்குள்ளேயே வந்துடும். அது என்னால் கேப்சர் பண்ண முடியல. அவ்வளோதான், டார்கெட் அச்சீவ் ஆச்சு. நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 50 பாயிண்ட்ஸ் நம்மளோட டார்கெட்டு. ஓகே, ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டேன். அரௌண்டு நம்ம எடுத்த இடத்துலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்தது. நம்மளோட டார்கெட் 50 பாயிண்ட்லாங்க. அதுக்கு முன்னாடியே ட்ரிகர் ஆகிடுச்சு. டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான். ட்ரேடிங் சம்மந்தமாக நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.